ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சவுதியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸ் வாங்க போயிருந்தேன். அங்கே என்ன மாதிரிலாம் விலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஊர் துவரம் பருப்பு. இது 1 கிலோ இருக்குது. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ரியாலுங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 340 ரூபா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் நம்ம ஊர் மசாலா ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் இதாங்க வெஜிடபிள் செக்ஷன். இந்த லெமன்லாம் மொத்தமாக தாங்க இருக்குது. நம்ம ஊர் மாதிரி ஒரு லெமன் 2 லெமன்லாம் இருக்க முடியாது. ஒன்றும் 8 ரியால் 9 ரியால் சொல்கிறாங்க. தக்காளி 1 2 எடுத்துக்கலாங்க. அப்புறம் இதெல்லாம் தாங்க இங்கே இருக்குது வெஜிடபிள்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயங்க, இதெல்லாம் 3 ரியால் இருக்குது. வெங்காயம், பூண்டு, இஞ்சி அதெல்லாம் அங்கே இருக்குங்க. அப்புறம் இதாங்க ஃப்ரூட் செக்ஷனு. என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். அப்புறம் இது பாருங்களேன், இது கொத்தமல்லி இத்தினோண்டு தானே இருக்குது. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 ரியாலுங்க. அப்புறம் இதெல்லாம் இங்கே இருக்க டேட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களா. எல்லாம் 7 ரியால் 8 ரியால் அப்படி போட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்களேன், இங்கே மீனெல்லாம் கிடைக்குதுங்க. ஆனால் நம்ம ஊர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லவே இல்லைங்க. அதுவும் விலை பார்த்திங்கன்னா ஒன்று 32 ரியால் 20 ரியால் 12 ரியால் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே நம்ம ஊர் ஜிலேபி மீன்லாம் பார்த்திங்கன்னா 21 ரியால் அந்த மாதிரி விலை இருக்குதுங்க. பாருங்களேன், பாறை மீன், நண்டு, சுறா, வஞ்சரம் மீன் இது எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. ஆனால் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ரொம்ப நாள் அப்படியே டீப் ஃப்ரீஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குங்க. அப்புறம் இங்கே பீஃபெல்லாம் கிடைக்குதுங்க. பிரேசில் பீஃப், இந்தியன் பீஃப்னு 2 விதமாக வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காதுங்க. சும்மா அவங்களே கட் பண்ணி இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம வாங்கிக்கணும். பாருங்களேன், லெக் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இதான் வந்து இந்தியன் பீஃப்னு வைக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் சிக்கனுங்க, இப்படி ஃபுல்லாகவும் இருக்கும், இந்த மாதிரி கட் பண்ணியும் இருக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. அப்புறம் பாலெல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்குது.